வணக்கம் சுட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்களோட ஃபேவரட் ஜீபூம்பா பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கதை சொல்ல போறேன். அந்த கதையோட பேரு ராஜாவின் சந்தேகம். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு நிறைய மந்திரிங்க இருந்தாங்க. எல்லா மந்திரிங்களுமே ராஜா சொல்றதை கேட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் ராஜாவுக்கு தான் கிட்ட எல்லாருமே நல்லவங்களா நடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக ஒரு பரீட்சை வச்சு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு நம்ம ராஜா. அதனால ஒரு நாள் எல்லா மந்திரிங்களையுமே நம்ம ராஜா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அந்த காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது ராஜா சொன்னாரு, இது மிகப்பெரிய காடா இருக்கு மந்திரிகளா, இங்க நிறைய காட்டு விலங்குகள் இருக்கும், எல்லாரும் பத்திரமா இருங்கன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ராஜா என்ன பண்ணாருன்னா, அவர் கையில இருந்த ஒரு பையில இருந்த வைரங்களை கீழே கொட்டிட்டாரு. இத பார்த்த ராஜா, அடடா, வைரம் எல்லாமே கீழே விழுந்துடுச்சே, பரவாயில்ல, நீங்க எல்லாருமே வேணுங்கிறத எடுத்துக்கோங்க அப்படின்னு மந்திரிங்களை பார்த்து சொன்னாரு. உடனே எல்லா மந்திரிங்களுமே வைரங்களை பொறுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரே ஒரு மந்திரி மட்டும் ராஜா கூடவே நின்னாரு. அவரை பார்த்த ராஜா, நீங்க ஏன் வைரங்களை பொறுக்க போகல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மந்திரி என்ன சொன்னாருன்னா, இல்ல ராஜா, வனவிலங்குகள் ஏதாச்சும் உங்களை தாக்கிட போகுது, அதனாலதான் நான் உங்களை பாதுகாக்க இங்க நிக்கிறேன்னு சொன்னாரு. அப்பதான் ராஜாவுக்கு தெரிஞ்சது இருக்கிற மந்திரிங்களே யார் நல்லவர்னு சொல்லி. உடனே அந்த மந்திரிய முதல் மந்திரியா ஆக்கி அவர் கூடவே வச்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான் சுட்டீஸ், இதோட இந்த கதை முடிஞ்சது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபூம்பா கிட்ட இருந்து டாடா பாய் பாய்.